श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सनिधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 19வது ஸ்லோகம். எம்பெருமானார் விஷயமாக அவதரித்த ஸ்தோத்திர கிரந்தங்களில் தலை சிறந்து விளங்குவது யதிராஜ சப்ததி. எம்பெருமான் தொடக்கமாக ஆரம்பித்து குரு பரம்பரையை முதல்ல அனுபவித்து முதல் 10 ஸ்லோகங்கள் அந்த குரு பரம்பரை அனுசந்தானமாக உபோத்காதம் மாதிரி அமைந்தது. 11வது ஸ்லோகத்தில் ஸ்வபாவோக்தியாக பேச ஆரம்பித்து ஸ்ரீ பாஷ்யக்காரரின் சித்தாந்தத்தையும் அதனால் பிற மதங்களின் கண்டனத்தையும் காட்டுவது மிக அழகு. போன ஸ்லோகத்தில் கிரயவிக்கிரகார்ஹதசயா அப்படின்னு கிரயவிக்கிரகார்ஹதசையா ஸ்மிந்தத்தேன்னு என் தம்மை விற்கவும் பெறுவார்கள் பாகவதோத்தமர்கள் எம்மை விற்கவும் உரிமை உடையவர்கள். அவதார ரகசியத்தை பேச புகுந்தவாறே 3 வித நிரூபணங்களை பண்ணி அருளுகிறார். விஸ்வக்சேனரே எம்பெருமானார் என்றும், வேதத்தை காக்க வல்ல வந்தவரே எம்பெருமானார் என்றும், பஞ்சாயுதமே எம்பெருமானார் என்றும் ஆச்சரியமாக அனுபவித்தார். இன்றைக்கி 19வது ஸ்லோகம். அடியனுக்காகவே இந்த ஸ்லோகம். பருஷாதிவாத பரிவாத பைஷுன பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வததே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதிராஜகீர்த்தி கதகைர்விசோதிதா. பருஷாதிவாத பரிவாத பைஷுன பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வததே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதிராஜகீர்த்தி கதகைர்விசோதிதா. அதாவது இதுவரை அடியனுடைய வாக்கு நேரிய முறையில் பயன்படாமல் இருந்தது. பல பிழைகள் இருந்தது. கடுஞ்சொற்களை கூறுவதிலும், அற்பமான ஒன்றை மிகைப்படுத்தி பேசுதலிலும், பிறரை பழிப்பதிலும், பிறரிடம் கோள் சொல்வதிலுமே பயன்பட்டு வந்தது. இந்த செயல்களெல்லாம் மிகப்பெரிய பாபங்கள். கடுஞ்சொற்களை கூறுவது, அற்பமான ஒன்றை மிகைப்படுத்தி பேசுவது, பிறரை பழிப்பது, பிறரிடம் கோள் சொல்வது, இதுக்கே அடியனுடைய வாக்கு பயன்பட்டு வந்தது. இந்த செயல்களெல்லாம் மிகப்பெரிய பாபங்கள், பெரிய நரகங்களில் கொண்டு போய் தள்ளும். இவற்றையே செய்து சேற்றை வாரி வாரி பூசிக்கொண்டிருந்தது என் வாக்கு. ஆனால் இப்பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஒப்பற்ற புகழை பேசத் தொடங்கியாச்சு. கலங்கிய நீர் எப்படி தேத்தாங்கொட்டையின் சம்பந்தத்தால் நல்ல தெளிவு பெற்றுவதை பார்த்திருக்கிறோமோ, அதே போல இப்பொழுது அவர் கீர்த்தியை, அவர் புகழை, யதிராஜர் புகழை பேசும் அடியனுடைய வாக்கும் எல்லா குற்றங்களையும் நீங்க பெற்று மிக பரிசுத்தமாயிற்று. அதுவே என் செவிக்கும் நாவிற்கும் பரமபோக்கியமாய் திகழ்கிறதுங்கிறார் சுவாமி. இது தேசிகனுக்கு இல்லை, அடியனுக்கு. ஏதோ ஆச்சாரியன் அனுகிரகம். இது யதிராஜ சப்ததி தமிழ் அஸ்மத் ஆச்சாரியன் எழுத ஆச்சரியமான வியாக்கியானத்தை சுக்குமி லகுதி பிலின்னு அடியன் வாசித்து பண்ணணும்னு ஒரு பகவத் கிருப்பை தான் அது. அதனால் அடியனுடைய கடுஞ்சொல், மிகைப்படுத்தி கூறல், பிறரை பழித்தல், கோள் சொல்லுதல் முதலிய மிகப்பெரிய பாபஹேத்துக்களால் ஷேர் உள்ளதான அழுக்கடைந்த என் வாக்காகிய நீர் இப்பொழுது யதிவரருடைய புகழால், சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சக்தியினுடைய ஆச்சரியமான அர்த்தங்களால், தேத்தாங்கொட்டைகளால் தூய்மையாக்கப்பட்டதாய் இனிதார் ருசிக்கிறது. பருஷ அப்படின்னா கடுஞ்சொல், அதிவாத மிகைப்படுத்தி கூறுதல், பரிவாத பிறரை பழித்தல், பைஷுன கோள் சொல்லுதல், பிரபிருதி முதலிய, பிரபூத மிகப்பெரிய, பதனீய அப்படின்னா பாபஹேத்துக்கள், பங்கிலா ஷேருள்ளதான அழுக்கடைந்த மம சரஸ்வதி என் வாக்காகிய நீரானது அத்ய இப்பொழுது யதிராஜ கீர்த்தி, யதிவரருடைய புகழ் கீர்த்தி, கதகைஹி
அப்படியான தேத்தாங்கொட்டைகளால் விஷோதிதா தூய்மையாக்கப்பட்டதாய், சுபகா இனிதாய், ஸ்வதத்தை ருச்சிக்கிறது. சுபகா ஸ்வதத்தை இனிதாக ருச்சிக்கிறது. ஸோ இப்படி பருஷாதிவாத பரிவாத பைஷுன பிரபதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வதத்தை மமாத்திய சுபகா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைர் விஷோதிதா. கொடிய சொற்களை கூறுவதிலும், பயனன்ற ஒன்றை மிகுவித்து கூறுவதிலும், பிறரை நிந்தனை செய்வதிலும், பிறரிடம் பற்றி இன்னொருத்தரை பற்றி கோள் சொல்வதிலும், பலரை பற்றி சொல்வதிலும் இதுவரை என் நாக்கு ஈடுபட்டிருந்தது. இதெல்லாம் மிகப்பெரிய பாபத்தை விளைவிக்கும். ஆமாம், இவைகளால் அழுக்கடைந்த என் நாக்கு தற்போது எதிராஜரின் புகழை பேசத் தொடங்கிவிட்டது. ஷேரு முதலியவற்றால் கலங்கிய நீரில் தேத்தாங்கொட்டை இழைத்து கலந்தால் எப்படி நீர் கலக்கம் தெளிந்து சுவைக்குமோ, என் வாக்கும் எதிராஜ கீர்த்தியை பேசியதால் குற்றங்கள் நீங்க பெற்று தூய்மையை அடைந்து எல்லோருக்கும் சுவைக்கிறது என்கிறார் சுவாமி. எதிராஜ கீர்த்தி பரிவாத பைஷுன, எவ்வளோ ஆச்சரியமான ஸ்லோகம். நம்முடைய சொற்களில் பிழை நேரிடுகிறது. என்னுடைய வாக்கு இதுவரை கடுமையும் மிகைப்பட சொல்வதும், மிகைப்பட சொல்வதும், நிந்தை சொல்வதும், கோல் சொல்வதும் முதலிய குப்பையில் விழுந்து சேற்றுடன் இருந்து வந்தது. இது இப்போ புகழ் உடையவரின் புகழ் என்கிற தேத்தாங்கொட்டைகளால் தெளிவு பெற்று மிகவும் எல்லோருக்கும் சுவைக்கத்தக்கதாக விளங்குகிறது. குளத்தில் கரைகளில் மரங்களிலிருந்து அவற்றில் உதிரும் இலைகளாலும் பறவைகளின் எச்சங்களாலும் கலக்கமடைந்து சுவை குறைந்திருக்கும் குளத்தில். அதையே நாம் எடுத்து தேத்தாங்கொட்டையை தேய்த்து சிறிது சேர்த்தால் அழுக்கெல்லாம் அடங்கி சுவையான நீர் கிடைக்கும். அந்த காலத்தில் அப்படி பண்ணுவார். அதுபோல் தம்முடைய வாக்கு முன்பு பல வகையில் கெட்டிருந்தாலும் இப்பொழுது உடையவருடைய அனுக்கிரகத்தால், உடையவருடைய கீர்த்தியை பாடும் சம்பந்தத்தால் தெளிந்து சுவைமிக்கதாய் மாறிற்று என்கிறார். கதகம் அப்படின்னா தேத்தாங்கொட்டை. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் அதி ஆச்சரியமான வியாக்கியானம். நம்முடைய சொற்களில் பிழைகள் பல நேரிடுவதால் எதிராஜருடைய புகழ் குன்றுமோ அப்படின்னா குறையாது. மாறாக பரமாச்சாரியனை பற்றி பேசுவதால் நம்முடைய சொல்தான் பெருமையை பெறும் என்கிறார் வேதாந்த தேசிகர். ஆச்சாரியனை துதிக்கிறேன், என் சொற்களுக்கு பொருளாக இலக்காக ஆகிறவர் எதிராஜர். நோக்கம் பெருசுதான், உயரியது தான். ஆனால் நான் பேசும் சொற்கள் தூயனவாயிருக்கணுமே, இல்லையே. பிழைகள் பல, சொற்களில் மென்மை வேண்டும், மாறாக கொடுமை புகுந்து விடுகிறது. கருத்தை சுருக்கமாக இயம்பணும், அதுவும் இல்லை. மிதமிஞ்சிய தேவைக்கு அதிகமான சொற்கள் இடம்பெற்று விடுகிறது. நமது பேச்சு பிறர் மனதை புண்படுத்தாமல் இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். ஆனால் பிரமாணங்களுக்கு ஒவ்வாது திரித்து கூறும் பிற மதங்களை மனதில் கொண்டு எழுதும்போது அவற்றை கடிந்து இழித்து பரமத நிரசனம் பேச வேண்டியிருப்பதால் பர நிந்தை என்பது தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. பிற மதங்களை சாடும்போது அந்த மதத்தினர் ஒருவருக்கொருவர் விருத்தமாக பேசியதை எடுத்து காட்டும் போது கோள் சொல்ல வேண்டிய புறம் கூறும் நிலைமை ஏற்படுகிறது. உண்மையில் கடினமாகவும் அதிவாதமாகவும் பிறரை இகழ்ந்தும் கோள் சொல்லுவதிலும் பேசும் பேச்சுக்கள் மிக பெரும் பாபங்களுக்கு வித்திடுகிறது. எனவே துதிக்க ஆரம்பித்து குளிப்பவன் சேற்றை பூசிக்கொண்டது போல ஆகிவிடுகிறது. என் மனம் எப்படி நிம்மதி அடையும்? ஆனால் அடைகிறது. எப்படின்னா, பருகுவதற்கு தூய நீர் எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை. கிடைக்கும் சேற்று நீரில் தேத்தாங்கொட்டையை போட்டு தேய்ப்பார்கள். தேய்த்தும் அந்த நீரில் உள்ள அழுக்குகள் எல்லாம் பாத்திரத்தின் அடியில் தங்கிவிடும். இளநீர் போன்று தெளிந்த தூய நீர் மேலே இருக்கும். அதுபோல என்னுடைய துதி சுவாமி ஆச்சாரிய சார்வபௌமன் எதிராஜரை பற்றியதல்லவா? எதிராஜரின் புகழையல்லவா பாடுகிறேன். எதிராஜரின் புகழாகிய தேத்தாங்கொட்டை என் சொற்களில் உள்ள குற்றங்களை எல்லாம் போக்கி தூயதாக்கி விடுகிறது. அது மட்டுமா? இல்லை, எதிராஜரின் புகழ் இந்த ஸ்தோத்திரத்திற்கும் சௌபாகியத்தை அளிக்கிறது. சௌபாகியமானது மங்களமாக இருக்கும் தன்மை. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்பவர்கள், சேவிப்பவர்கள், இந்த அர்த்தத்தை கேட்பவர்கள் மாங்கல்யத்தை, அதாவது மங்களத்தை, நன்மைகளை பெறுவார்கள் என்பது கருத்து. அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். அழுக்குள்ள நீர் தேத்தாங்கொட்டையினால் தெளிவை பெருமை ஒழிய சௌபாகியத்தை பெறாது. அங்கே நிற்க
நீரில் சர்க்கரையை கலந்தால் அது குழம்பாக இருக்குதுன்னு யாரும் ஒதுக்க மாட்டார்கள். விரும்பி பானகத்தை பருகுகிறார்கள். மனம் கமழும் சந்தனம் குழம்பாக இருந்தால் விரும்பி மார்பில் பூசிக்கொள்கிறார்கள், ஒதுக்குவதில்லை. அதுபோல எதிராஜரின் புகழ் பரவிய என் சொல் எல்லாராலும் ஏற்கத்தக்கது. ஒரு சில குறைகள் இருந்தால் உடையவரின் புகழ் அதிகமாக மண்டியிருப்பதால் எல்லோருக்கும் இனிக்கிறது, எனவே கொண்டாடத்தான் செய்வார்கள் என்கிறார் சுவாமி. மற்றும் டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனுடைய கம்பைலேஷன் அழகான வியாக்கியானம். 5 வியாக்கியானத்தை கலந்து என் கவி வாக் சரஸ்வதி, வாக்குன சரஸ்வதி, அது ஒரு ஆறு போல கலங்கி மண் சேற்று கலந்து அது பருகத்தகாதது. சொற்கடுமை, மிகையாக பேசுவது, அதிகமாக பேசுவது, பிறரை பழித்து பேசுவது, குற்றம், கோள் முதலிய சொல்லல், இது போன்றவற்றால் மிகவும் கலங்கி சேற்று நீர் போல் உள்ளது என்னுடைய வாக்கு. தாழ்மை மிக்கது, பாபத்தை விளைவிப்பது, கலக்கல் நீர், பருகத்தகாதது. ஆனால் இப்போது எனக்கு ருசிக்கிறதே, இனிப்பாகவும் மங்களமாகவும் உள்ளதே இந்த வாக்காகிய 6 சரஸ்வதி. எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம்? எதிராஜரின் புகழ் என்பதாகிய தேத்தாங்கொட்டி அழுக்கு, கலக்கம் எல்லாவற்றையும் நீக்கிவிடுமே. அதன் விளைவு கலங்கின நீர் இப்போது தெளிந்த பானீயமான சுக தீர்த்தமாக விளங்கிவிட்டது. பருக இனிக்கிறது. இப்போது சாதாரணமாக நீர் கலங்கியிருந்தால் தேத்தாங்கொட்டையை கசக்கி தேய்த்து அழுக்கு, கலக்கம் இதையெல்லாம் படியச் செய்து விடலாம், நீர் குடிக்கலாம். ஆனால் ருச்சி இருக்குமா? அதில் இருக்காது. ஆனால் எதிராஜ கீர்த்தி கொண்டு என் வாக் சரஸ்வதி சுத்தமாவது மட்டுமல்ல, ருச்சியாகவும் இருக்கிறது, சுகமாகவும் இருக்கிறது, மங்களமாகவும் இருக்கிறது, சுபகமாகிறது என்று ஸ்லோகம் இன்று கொண்டாடத்தக்கது. இது அழகியது, நல்லது, இனியது, ருச்சியுடையது என்று எல்லாம் பொருளாகும். சுவாமி டி.ஆர். சுவாமி வால்மீகி ஸ்லோகத்தை எடுக்கிறார். அகர்த்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா சன்மனுஷ்ய மனோயதா. பாலகாண்டத்தில் 2வது சாப்டரில் சர்க்கத்தில் 5வது ஸ்லோகம் சுவாமியின் திருவுள்ளத்தில் ஓடுகிறது. பருஷாதிவாத பரிவாத பைசுன வாக்குகள் என்று வருத்தத்துடன் அனுசந்திக்கும்படி இருக்கும். சில சமயம் வக்கீல் தொழிலில் பயன்படுத்தப்படும் சமயங்களில் டி.ஆர். சுவாமி வக்கீலாக இருந்திருப்பார் போல் இருக்கு. சுவாமி தேசிகனின் வாக்கு ஸ்லோகம் சாயம் சம்புல்லமல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா யாச்சா மகேன மகேஸ்வரா என்று ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் வைராக்கியத்தை தெரிவிக்கிறார். எம்முடைய வாக்கு எத்தகையது என்பதை காட்டும் அழகு அலாதியானது. எங்கள் வார்த்தையுள் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் மன்னியதே என்றார். இங்கு மலர்ந்த மல்லிப்பூவின் மனம் கமழும் வாக்கு தன்னுடையது என்கிறார். சாயம் சம்புல்லமல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா என்று மலர்ந்த மல்லிப்பூவின் மனம் கமழும் வாக்கு தன்னுடையது என்கிறார். இந்த மனத்தை அனுபவிக்கும் பேரு வேண்டினாலும் கிட்டுமோ? தனம் தனம் தனம்னு ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதனாத் அபிந்தன தனஞ்சயம் பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் என்று சொல்லி துறவியும் ஜபம் செய்யும் வரும் நிலையை பரிகசித்து தனம் தனம் என்று ஓயாது காதில் விழும்படியாக 4வது ஸ்லோகத்தை வைராகிய பஞ்சகத்தில் அனுபவிக்கிறார். நாஸ்தி பிதிரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகமான வஸ்து, பிதாமகன் கொடுத்த வஸ்து ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதன். அந்த வஸ்து தனமாக என்றைக்கும் உள்ளது என்று தலை கட்டுகிறார். பிதாமகனுடைய சொத்து, எனக்கு பிதிரார்ஜித சொத்து, லீகல் ஹேர் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இப்படி ரொம்ப அழகாக பெருமாள் திருநாபியில் மலர்ந்து மனம் வீசும் தாமரை மலரின் பருமள வீச்சுக்கு இணையானது என் வாக் சௌரபம் என்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில். தன்னாபி நாளிகீனி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாச்சா. ஆழ்வாரே தெரிவிக்கிறார், என் நாவில் இன் கவி என்று சொல்லுவர். ஆக ராமானுஜன் பெரும் புகழ் மணந்து என் வாக்காகிற பிரவாகத்தை சுத்தியும் செய்து சுகமான பரிமளத்தையும் மூட்டுகிறது என்று பாவம். இங்கு அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.